2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளிலும் நம்ம தியானிக்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு கிருபை போதும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாக சொல்லி அது தன்னை விட்டு நீங்கும்படி 3 விசை கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டதாகவும் அதற்கு பதில் தேவன் அருளி செய்தார். அந்த பதில் எப்படி இருந்ததுன்னா, என் கிருபை உனக்கு போதும் என்பதாக இருந்தது. அவருக்கு இருந்ததான அந்த முள் அவரை விட்டு நீங்கும்படி தான் அவர் ஜெபிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது நீங்கிறது மாத்திரம் இல்லப்பா, ஆனா அதை காட்டிலும் பெரிது என்னன்னா, என் கிருபை உன் கூட இருந்ததுன்னா அது உனக்கு போதும். என் கிருபை உன் கூட இருந்துச்சுன்னா அது போதும். அது உன் வாழ்க்கையில் இருக்கிறதான எத்தனை முள்ளாக இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டமாக இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் தாண்டி ஓடுவதற்கு வேண்டியதான சகலவிதமான பலத்தையும் உனக்கு என்ன செய்யும்? அருளி செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னதான அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல விரும்புவது, என் கிருபை உனக்கு போதும். இந்த கால வேளையில் நான் அடுத்து எப்படி கால் எடுத்து வைப்பேன், அடுத்து எப்படி என் வாழ்க்கையை நான் நடத்துவது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், இனி என்னெல்லாம் என் வாழ்க்கையில் சம்பவிக்கும், இப்படி பலவிதமான கேள்விகளோடு பலவிதமான குழப்பங்களோடு நம்ம இந்த ஆராதனையில் வந்திருப்போமானால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிற்கும் ஒரே பதில் தான், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கிருபை உனக்கு இருந்துச்சுன்னா, தேவ கிருபை இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் தாண்டி ஓடுவதற்கு, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய கிருபை நமக்கு உதவி செய்கிறது. நம்முடைய இந்த சுத்த தமிழ் சொற்களில் கிருபைக்கான ஒரு சொல் இப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னா, தெய்வீக அருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது? தெய்வீக அருள். தெய்வீக அருள் இருந்தா அது போதும். ஆமா, கடவுளுடைய அந்த அருள் இருந்துச்சுன்னா போதுங்க அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் சொல்றோம் பார்த்தீங்களா? அதுதான் அந்த கிருபை இருந்தா போதும் என்பது. அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம மேல இருந்துச்சுன்னா அது நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். இங்க கிருபை போதும்னு சொல்றது மனிதனுடைய வார்த்தை அல்ல. இங்க வேதம் கிருபை போதும் என்று குறிப்பிடுவது இது அவரே சொன்ன வார்த்தை, இது கர்த்தரே சொன்ன வார்த்தை. கர்த்தரே நம்மை பார்த்து சொல்லுவது அதுதான், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் தீர்வாய் நமக்கு தர விரும்புவது என்ன அப்படின்னா, கிருபையை தர விரும்புகிறார். அவருடைய கிருபை இருந்தா போதும், எல்லாவற்றையும் தாண்டி ஓடி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் முடியும் என்பதை அறிந்தவராக கர்த்தர் சொல்லுவது, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. நம்ம வாழ்கிறதான இந்த உலகம் அது மிகுந்த சவால் நிறைந்ததான உலகம். நம்ம வாழ்கிறதான இந்த உலகம் போராட்டம் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது. இந்த உலகத்தில் வாழ்கிறதான வாழ்க்கையில் எத்தனையோ விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேடுகளையும் பள்ளங்களையும் தாண்டி தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஓட வேண்டியிருக்கு. அப்போ இப்படிப்பட்டதான இந்த வாழ்க்கை என்கிறதான ஓட்டத்தில், விசுவாச ஓட்டத்தில் ஓடுவதற்கு நமக்கு தேவை என்னன்னா அவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கு. ஏன் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கண் விழிக்கும் போதெல்லாம் அந்த கிருபை நமக்கு புதுசாய் நம்ம மேல ஊற்றப்படுது. அந்த கிருபை ஏன் புதுசா ஃப்ரெஷ்ஷா நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? the reason behind this, ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற பிரச்சனையும் போராட்டமும் என்ன பழசாவா இருக்கு, அதுவும் எப்படித்தான் இருக்கு? புதுசு புதுசாக தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படி புதுசு புதுசா நம்ம
ஒரு சவாலை சந்திக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு, காலை தூரம் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அந்த கிருபை இருந்தா போதும், இந்த உலகத்துல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். Hallelujah. We need God's grace to face challenges. We need God's grace to be victorious in our life. நம்முடைய வாழ்க்கையில வெற்றியுடையவர்களாய் வாழ்வதற்கு, சவால்களை சந்திப்பதற்கு அவர் கிருபை நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்க்கிறான். நாமும் கூட தான் எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்க்கிறோம். நம்ம நல்லா வாழ்றதுக்கு, நமக்கு இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு நம்ம எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கத்தான் செய்கிறோம். எல்லாவற்றையும் செய்து பார்க்கிறோம். முடிவில் மனுஷன் ஒன்றை கண்டுகொள்கிறான். என்ன கண்டுகொள்கிறான் தெரியுமா? இது எல்லாத்த விட ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி ஒன்று இருக்கு அப்படிங்கிறத மனிதன் கண்டுகொள்கிறான். இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் தெய்வீகமான அருள், கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிருபை இருந்தால் போதும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆராதனையில் வந்திருக்கிறதான நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டியது என்ன? அவருடைய கிருபை. அப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்ன? அவர் கிருபை எனக்கு போதும். சொல்லுங்க பார்க்கலாம், அவர் கிருபை எனக்கு போதும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்ம கூட இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையாய் நம்ம மேலே ஊற்றப்பட்டா நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அநேகர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். எப்படி இருக்கீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க பை காட்ஸ் கிரேஸ் ஐ எம் ஃபைன், கர்த்தருடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கிறேன். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா, அவங்க நல்லா இருப்பதுக்கு கிருபை அவங்களுக்கு போதுமானதாக என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா இருப்பதற்கு, நம்ம வாழ்ந்திருப்பதற்கு, நம்ம சுகமாக இருப்பதற்கு, நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ கிருபை போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் இந்த தேவனுடைய கிருபையை கண்டவர்கள் ஏராளம், ஏராளமான பரிசுத்தவான்கள், வேதத்தின் பரிசுத்தவான்கள், இந்த கிருபையை பார்த்தவர்கள், கண்டவர்கள், அனுபவித்தவர்கள், ருசித்தவர்கள். நான் உங்களுக்கு சிலரை பட்டியலிட்டு காட்டுகிறேன். நோவா என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. கிருபையை கண்ட நோவா, முழு உலகமும் அழிக்கப்பட்டது. ஆனால் நோவாவனுடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டது? காப்பாற்றப்பட்டது. தேவனுடைய கண்களில் கிருபையை பெற்றுக்கொண்டவன், கிருபை போதும் என்கிற நிலையில் வாழ்ந்த மனிதன். அல்லேலூயா. அப்புறம் ஆபிரகாமை குறித்து சொல்லுது. ஆபிரகாமே சொல்றாரு, நீர் என் மேல கிருபையா இருந்தால். அடுத்து யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது. யோசேப்பு கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவன். இந்த யோசேப்பு கிருபை பெற்றதுனால யோசேப்பினுடைய சிறை வாழ்வு, யோசேப்பினுடைய அடிமை வாழ்வு, யோசேப்பினுடைய படுகுழியின் வாழ்வு மாற்றப்பட்டது. சிங்காசனத்தின் வாழ்வை தேவன் யோசேப்புக்கு கொடுத்தார். அடுத்து மோசேயை குறித்து வேதம் சொல்லுது. கிருபையா இருந்தாலும் மோசே கேட்கிறாரு. தேவ கிருபை இந்த மோசேக்கு என்ன செய்தது? அவரை மோசே காணும்படி, அவருடைய மகிமையை காணும்படி மோசேக்கு இந்த கிருபை உதவி செய்தது. தாவீது பாட்டா பாடுறாரு கிருபையை பற்றி. உம்முடைய கிருபை என் ஜீவனை பார்க்கலும் பெருசு, அப்படியெல்லாம் பாட்டா பாடுறாரு. கிருபை கிருபை கிருபைன்னு எப்போதும் கிருபையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருந்த மனிதன் தாவீது. அந்த தாவீதினுடைய வாழ்க்கைய கிருபை போதும்னு நினைச்சிருந்த தாவீதினுடைய வாழ்க்கைய ஆட்டிடையனாய் இருந்து அரசனாய் உயர்த்தியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா இங்க அதே கிருபை, என் கிருபை உனக்கு போதும்னு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொல்லி வெளிப்படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு மகா பெரிய எழுப்புதலின் நாயகனாய் தேவன் மாற்றினார்.
நம்ம வாழ்க்கை மாறணுமா? அவர் கிருபை எனக்கு போதும். அவர் கிருபையவே பற்றி கொண்டு, அவர் கிருபையவே சார்ந்து கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏற்கனவே கேட்டதுதான், மீண்டும் சொல்றேன், கிருபைதான் நிஜம். எல்லாரும் சொல்லுங்க, கிருபைதான் நிஜம். மற்ற பார்க்கறது எல்லாமே நிழல். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவ கிருபை போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சில குறிப்புகளை யாருக்கு கிருபை அப்படிங்கிறத நான் மிக வேகமாய் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்வது என்னன்னா, யாருக்கு கிருபை? நீதிமானுக்கு கிருபை. நோவா சஞ்சரித்தவன், உத்தமனாய் வாழ்ந்தவன், நீதிமான் என்கிறதான அந்தஸ்தை பெற்றிருந்தவன். நீதிமானுக்கு தேவன் கிருபையை அருளி செய்கிறார். இந்த காலவேளையில நீதிமானாய் வாழ்வதற்கு யாரெல்லாம் நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை பொழிந்தருளுகிறார். அல்லேலூயா. எப்படி நீதிமானாய் வாழ்வது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் அவர் விரும்புகிற நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிற நீதிமான்களுக்கு தேவ கிருபை உண்டு. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நீதிமானாய் வாழ்வோமானால், நீதிமான் என்கிறதான அந்த அந்தஸ்தோடு வாழ்வோமானால், பாவ சுவாவங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் மீட்டெடுக்கப்பட்டவர்களாய் வாழ்வோமானால் நமக்கு தேவ கிருபை உண்டு. நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்ல, நான் தான் சபைக்கு போறேன்ல, நான் தான் பைபிள் வாசிக்கிறேன்ல, நான் தான் ஜெபிக்கிறேன்ல, அதோட போதுமா? தேவன் விரும்புகிற பரிசுத்தம் வந்துருச்சா? தேவன் விரும்புகிற நீதி வந்துருச்சா? தேவன் விரும்புகிற அளவுக்கு நம்ம நீதிமான் என்கிற அந்தஸ்தை உடையவர்களாய் மாறிட்டோமா? ஒருவேளை இல்லை அப்படிங்கிற பதில் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இல்லைங்கிற பதில் தான் இருக்கும். நம்ம அப்ப என்ன செய்யணும்னா, இன்னும் நீதிமானாய் மாறுவதற்கும் வாழ்வதற்கும் அர்ப்பணிக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் என்னை நீதியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம நீதிமானாய் வாழும்போது அந்த தேவ கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும். ரெண்டாவது, யாருக்கு கிருபை? வாசிங்க சங்கீதம் 147:11. சாம்ஸ் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். யாருக்கு கிருபை? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை. தேவ கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை. நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, எங்க வேணாலும் மணிக்கணக்கா காத்திருப்பதற்கு நம்ம ஆயத்தம். ஆனா கர்த்தருக்கு காத்திருப்பதோ, தேவ கிருபைக்கு காத்திருப்பதோ நமக்கு முடியாத ஒண்ணு. அல்லேலூயா. அப்படிதானே? 5 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டா 5 நிமிஷம் ஆயிடுச்சா? எப்போ ஜெபம் முடியும்? வாட்ச் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆனா பஸ் ஸ்டாப்ல ஒரு பஸ்ஸுக்கு 1 மணி நேரம் ஆனா கூட சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? காத்து இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த நிலை மாறணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி காத்திருந்தோமானால் தேவ கிருபை நம்ம மேல ஊற்றப்படும். அந்த கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப காத்திருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பேன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன், தேவ கிருபைக்காக காத்திருப்பேன். ஏன்னா எனக்கு கிருபை தான் முக்கியம். அல்லேலூயா. மற்ற எல்லாத்த விட கிருபை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அர்ப்பணித்து காத்திருந்து பாருங்கள், கிருபை உண்டு. மூன்றாவது, 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை
உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. யாருக்கு கிருபை? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. நம்ம என்ன படிச்சிருந்தாலும், நம்ம என்ன பட்டம் பெற்றிருந்தாலும், நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. எதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம்? தாழ்மைக்கு தான். கிருபை வேணும்னா தாழ்மை வேண்டும். தாழ்மை இல்லைன்னா கிருபையை பெறுவது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பெருமை அப்படிங்கிறது அது ரொம்ப சர்வ சாதாரணமாக எல்லார் இடத்துலையும் ஒட்டி கொள்ளுகிற ஒன்றாவே என்ன செய்யுது இருக்குது. அநேகர் இடத்துல அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு குறைவாக இருப்பதே பெருமை. அவங்களுடைய அந்த பெருமை தாழ்மைப்பட அவங்கள விடாததுனால கிருபையை அவங்களால என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ளவே முடியல. ஆவிக்குரிய பெருமை இன்னைக்கு அநேகருக்குள்ள வந்துருச்சு. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா கூட உடனே அவங்கள ரொம்ப பெரிய ஆவிக்குரிய ரீதியில் தங்களை பெரிய ஆளாகவே என்ன செஞ்சுக்கிறாங்க, காட்டிக்கிறாங்க. பெருமை ஒரு மனிதனை வாழ விடாது. பெருமை இருக்கிற தகுதியை கூட இழந்து போக செய்யும். பெருமை தேவனை விட்டு பிரித்து விடும். பெருமை ஒருவனுடைய அந்தஸ்தையே அதை அழித்து விடும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனை எத்தனை முறை விழுந்தாலும் அவர் தூக்கி எடுத்துடுறாரு, திருப்பி நிறுத்தி விடுகிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு தேவை என்ன தெரியுமா? தாழ்மை. ஒரு நாளும் நம்மளுடைய காரியங்களை சொல்லி பெருமை பாராட்டாதீங்க. ஏன்னா தாழ்மையா இருந்தா கிருபை இருந்தா ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த நிலைக்கு நான் வந்ததே தேவ கிருபை தான். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. ஆமாம், நான் படிச்சுட்டேன், நான் பட்டம் வாங்கிட்டேன், அதனால இப்படி இருக்கிறேன். இல்லை, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அதனால நான் இப்படி இருக்கிறேன். இல்லை, நான் பெரிய ஜாதியில் பிறந்துட்டேன் அதனால இல்லை, நான் பெரிய குடும்பத்தில் வந்துட்டேன், இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிருபை தான் நம்மளை வாழ வைப்பது அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை தர்றாரு. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஏசாயா 55:3. என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது கர்லின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். 4வது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிருபை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து கீழ்ப்படுகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு தேவ கிருபை உண்டு. அல்லேலூயா. இங்க ரொம்ப அருமையா ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இதுதாங்க கீழ்ப்படிதல். அவரிடத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதன்படி செயல்படுகிற ஒவ்வொருவரையும் தேவ கிருபை நிரப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு கிருபை நம்மளை நிரப்பி ஆசீர்வதிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அவருடைய வார்த்தை எல்லாவற்றிற்கும் நான் கேட்டு கீழ்ப்படிந்து செயல்படுவேன்னு ஒரு அர்ப்பணத்தோடு கூட போனோமானா நம்மளை அந்த கிருபை நிரப்போம். அந்த கிருபை நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 4 காரியங்களை தியானித்திருக்கிறோம். 1, யாருக்கு கிருபை? நீதிமானுக்கு கிருபை. 2வது, காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை. 3வது, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை. 4வது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிருபை.